உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தின் தலைமை மாதாஜி யத்தீஸ்வரி ராமகிருஷ்ண பிரிய அம்பா அவர்களின் விநாயகர் சதுர்த்தி ஆசி உரை. பவித்ரம் சரிதம் யஸ்யா பவித்ரம் ஜீவனம் ததா பவித்ரதா ஸ்வரூபிண்யை தஸ்யை குர்மோ நமோ நமஹ. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பும் பிரார்த்தனைகளும். விநாயக சதுர்த்தி அன்று விநாயகரின் திருவருள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லா விதங்களிலும் கிடைக்கவும், அவருடைய அருளினால் எல்லா சுபீட்சங்களும் ஐஸ்வர்யங்களும் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி திருநாள். விநாயக பகவானை நாம் சிந்திப்பதும் அவரை பற்றி கேட்பதும் அவருடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியதாகும். ஏன்னா நம்முடைய வீடுகளில் பார்த்தா விநாயக பெருமான் பிள்ளையார் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா அவர் பார்க்கும்போதே ஒரு குழந்தை வடிவினர். குழந்தைகளுக்கெல்லாம் அவரை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் மேலிடும், தன்னுடைய சகத்தோழர் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும். அதனால தான் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளை போன்று அவரும் இருப்பதால் பிள்ளையார். என் வீட்டிற்கும் அவர் பிள்ளையார், உங்கள் வீட்டிற்கும் பிள்ளையார், எல்லோர் வீட்டிற்கும் பிள்ளையார். அப்படி ரொம்ப எளிமையானவர், குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானவர். அப்படிப்பட்டவரை இன்று இந்த குறிப்பிட்ட தினத்தில் அவருடைய அருள் நிறைந்திருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம அவரை பற்றி கேட்பது அவருடைய பேரருளை நமக்கு கூட்டிவிப்பதாகும். அவரை வணங்கும் பொழுது நம்ம தோப்பு கர்ணம் போடுறோம். தோப்பு கர்ணம்ன்றது இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சயின்டிஃபிக்காக அந்த தோப்பு கர்ணம் போடுறதுனால, அந்த காதை பிடிச்சி இழுத்து தோப்பு கர்ணம் போடுறதுனால அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் மூலமாக நம்முடைய மூளையில் உள்ள அத்தனை செல்களும் அணுக்களும் ஆக்டிவேட் ஆகிறது, செயல்படுறது, சுறுசுறுப்பாகிறது. அப்புறம் அந்த நெற்றி போட்டில் நம்ம கொட்டிக்கிறோம் இல்லையா, அந்த நெற்றி போட்டில் கொட்டிக்கிறது எப்படி இருக்குன்னா, அது நம்முடைய முதுகுத்தண்டில் சுஷும்னா நாடின்னு ஒன்று இருக்குது. அந்த சுஷும்னா நாடி நம்முடைய பிரெயினோட கனெக்டட். அது நமக்கு சூப்பர் திங்கிங் பவரை கொடுக்கக்கூடியது. அது சுறுசுறுப்பு அடைஞ்சி நம்முடைய பிரெயின் செல்ஸில், நம்முடைய சிந்தனைகளில் நமக்கு என்ன குழப்பம் இருந்தாலும் சரி அந்த குழப்பத்தை நீக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறது. நம்முடைய மனதிலேயே ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது. விநாயக பகவானை வணங்குவதன் மூலமும் அவரை வணங்குகின்ற முறையின் மூலமாகவே நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்முடைய செயல்களில் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் அவர் நீக்கக்கூடியவர். ஒரு சமயம் என்ன ஆகிறது, ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் விநாயக பெருமான் முன்னாடி இருக்கார், உள்ள சிவபெருமான் இருக்கார். ஒரு ஏழை ஒருத்தர் தினந்தோறும் சிவபெருமானை வணங்கி செல்வது வழக்கம். ரொம்ப ஏழை, கஷ்டவாளி. அவர் தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணுறார், ஐயா பகவானே, என்னுடைய குறையெல்லாம் உனக்கு தெரியாதா, என்னுடைய கஷ்டங்கள்லாம் உனக்கு தெரியாதா, நான் ரொம்ப சிரமப்பட்டுருக்கனே, எனக்கு ஏதாவது அருள் பண்ணக்கூடாதா, என்னுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். தினந்தோறும் சாயங்காலம் வந்தால் நேராக கோயிலுக்கு சிவபெருமான்கிட்ட முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணுவார். இப்படி தினந்தோறும் நடக்கிறது வழக்கம். ஒரு நாள் சிவபெருமானுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது. இந்த ஏழா மனுஷன் டெய்லி நம்மக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கக்கூடிய விநாயக பகவான்கிட்ட சொல்கிறார், பா பிள்ளையாரே, நீ பார்த்துன்னு தானே இருக்க, டெய்லி அவர் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் இல்லையா, இப்படி பிரார்த்தனை பண்ணும்போது நீ கேட்டுன்ட்டு சும்மா இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் அவருக்கு ஏதாவது பணம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை கேட்டதும்
விநாயகருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அப்பாவே சொல்லிட்டார், பரமசிவனே சொல்லிட்டார் இந்த ஏழைக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. அதனால் அப்பாக்கிட்ட சொல்கிறார், சரி நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு சாயங்காலம் அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் வரா மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். பரமசிவனுக்கு சந்தோஷம். இப்படி நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருந்தால் நல்லா தான் இருக்கும். அப்பா சொன்ன உடனே பிள்ளைங்க கேட்டுக்கணும். கேட்டுட்டு அப்பா கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்பா சொல்கிறத கேட்குறதுக்கோ பிள்ளைங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறதுக்கோ முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலவித கோளாறுகள், குடும்பங்களில் இருக்கக்கூடிய பண்பாடு கீழே இறங்கி போயிட்டதுனால வீட்டில் எப்பவும் ஒரு சண்டை சச்சரவு. நம்ம சண்டை சச்சரவு பத்தாதுன்னு சீரியல் சண்டை சச்சரவு அதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம குடும்பத்தில் திரும்ப திரும்ப குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம கதைக்கு வருவோம். பிள்ளையார் அனுகிரகம் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறார். இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர் கேட்குறார். அவர் கேட்டதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர் கொஞ்சம் ஒரு வியாபார சிந்தனை உள்ளவர், கொஞ்சம் கமிஷன் ஏஜெண்ட். அதனால் என்ன பண்ணுறார், சரி எப்படியா இருந்தாலும் பிள்ளையார் அனுகிரகம் பண்ண போகிறார், அவருக்கு 10,000 நாளைக்கு வந்துட போகிறது, இதில் நடுவில் நம்ம கொஞ்சம் கமிஷன் அடித்தா என்ன அப்படின்னு அவருக்கு தோன்றுறது. ஏன்னா அவருக்கு ஏழைக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு, சிவபெருமானும் பிள்ளையாரும் பேசிக்கிட்டு தெரியாது. ஆனால் இந்த வியாபாரிக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறார், நேராக பின்னாடியே ஏழையினுடைய பின்னாடி போய் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறார். ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது, நல்லவராக இருக்கீங்க, தினந்தோறும் கோயிலுக்கு வரீங்க நான் பார்க்குறேன், தினந்தோறும் ஏதோ மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க, ஏதோ உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது மாதிரி தெரியுது. நானும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு எனக்கு தோன்றுறது, அதனால் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் சொல்லுங்க அப்படின்றார். அவருக்கு ஏழைக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவர் திடீர்னு நம்மகிட்ட கேட்குறார் அப்படின்னு. சரி, உங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது பணம் வந்தால் எனக்கு என்ன வருதோ அதை கொடுத்துருங்க. ஒரு 500 ரூபா வருது, 1000 ரூபாய் வருது, எது வந்தாலும் கொடுத்துருங்க, பணமே வரலனாலும் சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு நல்லா தெரியும் இந்த வியாபாரிக்கு பணம் வரப்போகிறது, 10,000 ரூபா வரப்போகுது, நம்ம 1000 ரூபா தான் கொடுக்க போகிறோம், கொடுத்தா மீதி 9,000 ரூபாய் நமக்கு லாபம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு. இந்த கணக்கெல்லாம் பகவானுக்கு தெரியாதா? அதனால் இப்படி ஆகிறது. இவர் ஏழை கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறார். என்ன 1000 ரூபாயை கொடுக்குறீங்களா? வேண்டாம், என்னுடைய கஷ்டம் எனக்கு இருக்குது, ஏதோ பகவான் எனக்கு அருள் பண்ணார்னா சரிதான் அப்படின்னு சொல்கிறார். இவர் திரும்பவும் வியாபாரி, இல்லை நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, 2000 ரூபாய் தரேன், நீங்கள் 2000 ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன பணம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். திரும்பவும் ஏழை கொஞ்சம் பிகு பண்ணிக்கிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காசை ஏற்றி 9,500 ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் வச்சிங்க, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியல, அதனால் உங்களுக்கு என்ன வருதோ எனக்கு கொடுங்க, வரலனாலும் சரி அப்படின்றார். சரின்னு வாங்கிட்டு போயிடுறார். இதை கொடுத்ததுக்கப்புறம் வியாபாரிக்கு இருப்பு கொள்ளலை. நம்ம இவரை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோன்னா பணம் நடுவில் அவருக்கு வந்ததுன்னா, ஏன்னா பிள்ளையார் சொல்லிருக்கார் பொய்யா மாறாதது, அதெல்லாம் கண்டிப்பாக பணம் வரும், நம்ம இல்லாமல் வேற யாராவது கொடுத்து அதை இந்த ஏழை தன்னுடைய செலவுக்கு ஏதாவது எடுத்துட்டாருன்னா நமக்கு பணம் கிடைக்காதே அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகிறார். எங்கே போனாலும் பின்னாடியே போயிட்டே இருக்கார். இப்படி அடுத்த நாள் காலம்புரை வருது, சாயங்காலம் வருது, ஒன்றும் பணம் வரல. அடுத்த நாள் காத்தாலையும் வந்துடுது, அதுக்கு அடுத்த நாள் காத்தால அப்பயும் வரல, சாயங்காலமும் வரல. அந்த ஏழை மனுஷன் திரும்ப சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஐயா, என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி வழக்கம் போல் போயிடுறார். அப்போ சிவபெருமானுக்கு சந்தேகம் வந்துடுது,
பிள்ளையார்கிட்ட பார்த்து கேட்குறாரு, என்னப்பா அவ்வளோ இதாக அன்னைக்கு சொன்னேன், நான் உடனே நாளைக்கே ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்றேன்னு, ஒன்றும் கொடுக்கலையா அப்படின்னு. விநாயகர் சொல்கிறார், பா ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு 9,500 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்றார். சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த அந்த ஏஜென்ட்டுக்கு, வியாபாரிக்கு சங்கடமாக போயிடுது. இவர் எங்கே கொடுத்தார்? நாளில் கொடுத்தேன், 9,500 ரூபா நாளில் கொடுத்தேன், இவர் கொடுத்தா மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு ஏழை போயிடுறார். அப்போ விநாயகர் சொல்கிறார் இவர் காதுபட, நாங்கள் என்ன நோட்டாக அடிக்கிறோம்? நோட் அடித்தாதானே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏதோ உங்கள்கிட்ட நாங்கள் என்ன கொடுத்து வச்சுருக்கோமோ, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ண முடியும். அதனால் பணம் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. இதை கேட்ட உடனே அந்த வியாபாரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிறார். கடவுளுக்கு தெரியாதா யார் யார்கிட்ட என்னென்ன மாதிரி செயல்பட்டு எதை யாருக்கு வாங்கி எதை செய்யணுன்ட்டு? அவங்கவுங்களுக்கும் என்ன செய்யணுமோ, எதை எப்படி செய்யணுமோ, எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை பகவான் செய்வார். அது சொல்கிறார். ஆமாம், இதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ எது வேண்டுமோ அதை தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு. ஏன்னு பார்த்தா விநாயகர் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட். அவருடைய அருள் பண்ணுறதுல கூட ரொம்ப அருமையாக தன்னுடைய பக்தர்களுக்கு மனதையும் பக்குவப்படுத்தி அனுகிரகத்தையும் பண்ணி குழந்த மாதிரியும் இருந்து நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, வீட்லேயும் ஒரு விநாயகர் சதுர்த்தினா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் வேலையும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்படி சத்தியத்தையும் தர்மத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவர். சித்தூர், ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் காணிப்பாக்கம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 3 விவசாயிகள் இருந்தாங்களாம். அந்த விவசாயிகள், அது ஸ்தல வரலாறில் இருக்குங்க, வரசித்தி விநாயக பெருமானுடைய கோயில் அங்கே இருக்குது. அந்த 3 விவசாயிகளும் மண்வெட்டி எடுத்து விவசாயம் பண்ணும்பொழுது அந்த மண்வெட்டி பட்டு ஒரு கல்லில் பட்டு ரத்தம் பீறிட்டு வந்துதான். என்ன இது மண்வெட்டி கல்லில் பட்டு ரத்தம் பீறிட்டு வருதான்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்தா அங்கே ஒரு விநாயக பெருமான் சுயம்பு. எல்லாரும் ஊர் மக்களுக்கெல்லாம் செய்தி பரவுது. எல்லாரும் வராங்க, வந்து நெய்வேத்தியம்லாம் வச்சு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி தீபாராதனை பண்ணி எல்லாரும் வழிபடுறாங்க. அப்புறம் அவரை எடுத்து பக்கத்தில் ஒரு கிணறு, அந்த கிணறுக்குள்ளே வச்சிடுறாங்க, தண்ணிக்குள்ளே. இன்றைக்கி அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில், அந்த கிணறுல எப்பவும் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குமா, ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்குமா. மழை காலத்தில் கிணத்தையும் மீறி வெளியில் தண்ணி ஓடிட்டு இருக்குமா. தினந்தோறும் பக்தர்கள் அங்கே வந்து வழிபடுறது வழக்கம். என்ன ஒரு இன்றைக்கியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா, அவர் முன்னாடி சத்தியம் செஞ்சால் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்களாம். அவர் முன்னாடி அவர் சந்நிதியில் சத்தியம் பண்ணியாச்சுன்னா எல்லா மக்களும் ஏற்றுப்பாங்க. இது கரெக்டு, இது நியாயம், இது தர்மம் அப்படின்னு ஏற்றுப்பாங்க. நீதி சரியாக இருக்குன்னு ஏற்றுப்பாங்க. இது ஆந்திரா முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அவர் முன்னாடி யாராலையும் பொய் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தவங்களாக இருந்தால் கூட அந்த நதியில் குளிச்சுட்டு விநாயக பெருமான் முன்னாடி வந்து சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனசு திருந்திருவாங்களாம். ஆமாம், நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் மனதை திருத்தக்கூடியவர். மனம் திருந்து அப்படின்னு சொல்லுவாராம் விநாயகர். அப்போ அதுக்கப்புறம் வந்து திருந்தி நான் தப்பு பண்ணியிருக்கேன், இனிமேல் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவாங்களாம். இந்த சத்தியத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அங்கே நீதிமன்றங்களில் கூட இந்த சந்நிதியில் வரசித்தி விநாயக பகவான், காணிப்பாக்கம் வரசித்தி விநாயக பகவான் முன்னாடி பண்ணக்கூடிய சத்தியம் வலிமையானது, வேல்யூ ஜாஸ்தி. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் கூட நீதிபதிகள் இதை பேஸ் பண்ணி நீதி வழங்குவாங்களாம். இன்றைக்கும் அது இருந்துகிட்ருக்கு. அப்படின்னா எப்படி ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு தெய்வம் நமக்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளையும் நீக்கணும், நமக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், நமக்கும் நம்முடைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நமக்கு சுமைகளையெல்லாம் நீக்கணும். இப்படி எல்லா விதங்களையும் நமக்கு ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதும்
தேவையானது. நமக்கு விரும்புகிறதெல்லாம் இல்லை, நமக்கு எது நன்மை தருமோ அதெல்லாம் கொடுப்பார். நன்மை உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கும். அப்படிப்பட்ட வரசித்தி விநாயக பகவான் நமக்கு, விநாயக பெருமான் நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பிள்ளையாராக, நம்ம வீட்டு பிள்ளையாக, நம்ம வீட்டு குழந்தையாக இருந்து நமக்கு எப்பொழுதும் அனுகிரகம் பண்ண வேண்டும். அவருடைய அனுகிரகம் எப்பவும் நிறைஞ்சிருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.